ஹலோ. ஸோ நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு எப்படி ரெடியாக போகிறேன், என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் ரெடியாக போகிறேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இன்னைக்கு இந்த குர்த்தி தான் வியர் பண்ண போகிறேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் குர்த்தி. ஸோ ஒரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு குர்த்தி ஏதாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் லேஸ் வச்சு அண்ட் இந்த நெக்கில் வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி பேட்டர்னாக அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா அந்த வி நெக். ஸோ வி நெக் வர மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு நீங்கள் குர்த்தி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய லுக்கே ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் குளிச்சுட்டு வெளில வந்த உடனே ஃபேஸ் வந்து இந்த மாதிரி டவல் வச்சு ட்ரை பண்ணிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய மாய்ஸ்சரைசர் பிஃபோர் தட் நீங்கள் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னதான் நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் என்ன எப்போ வந்து எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ குளிச்சுட்டு வெளில வந்த உடனே நீங்கள் வந்துட்டு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கேப்பில் தென் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் டோனர் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் இன்னுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். எனக்கு இமீடியட்டாக அவசரமாக கிளம்பணும் அப்படின்னா டோனர் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃபேன் வாங்கி. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட சூப்பர் ஹீரோ மாய்ஸ்சரைசர். இது நேற்று நான் வந்துட்டு நைக்கா ஹால் வீடியோவில் போட்டிருந்தேன், டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ சரியாக தான் இருக்குது, செக் பண்ணி. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் போட்ட மாய்ஸ்சரைசர் கையில் எடுத்துட்டு கையில் தேய்ச்சிட்டு தென் நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடாது. டைரெக்டாக உங்களுடைய ஸ்கின்ல தான் போடணும், கையில் போட்டு தேய்க்கக்கூடாது. நல்லா இளநீ ஸ்மெல்லு வருது, நல்லா இருக்கு. வாட்டரியாக நல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு க்ளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுக்கு முன்னாடி நான் மாய்ஸ்சரைசர் போடாமல் இருந்தப்போ தென் ஆஃப்டர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல? நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ஸ்கின்னுமே இன்னும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது அப்போவே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸில் வரக்கூடிய இந்த ரிங்கிள்ஸ்லாம் அதுவே வந்து வராது. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது எப்போ அப்ளை பண்ணணுங்கிற அது ஒரு மேட்டர் இருக்குது. தென் எப்படி அப்ளை பண்ணுறீங்க. ஸோ குளிச்சுட்டு வெளில வந்த உடனே நீங்கள் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கேப்பில் அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசரை நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இன்னொரு காமன் மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுறது என்னென்னா, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக் அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இது மட்டும் ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். ஸோ எப்போவுமே நெக்கை வந்து மறந்துடக்கூடாது. எப்படி நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் மசாஜ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி நெக்குக்குமே நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய சூப்பர் ஹீரோ லிப் பாம். ஸோ ரீசெண்டாக இதுவுமே என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப் பாம். உங்களுக்கு லிப்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஹேரை ரெடி பண்ணிடுறேன். பிகாஸ் இப்போ தான் நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். நான் இமீடியட்டாக நான் இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேர்த்தி இப்போ இதிலே போயிடும். ஸோ கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு நம்ம வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். பிஃபோர் தட் என்ன முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் எப்போ அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes பிஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்கள் ஸ்கின்ல அது வந்துட்டு செட்டில் ஆகி
நீங்கள் வெளியில் போகும்போது சன்லைட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் வெளில போனீங்க அப்படின்னா அதிலே வேர்த்து சன்ஸ்க்ரீன்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் வெளில போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ஸ்கின்ல கொஞ்சம் லேயரிங்லாம் அது செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளில போகலாம். ஓகே, என்னோட ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீரம் நேற்று நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இந்த சேம் சீரம் தான். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். அவசரமாக கிளம்புறதுனால அப்படியே வேர்த்து ஊற்றுக்கணும். நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் தான். இதுவுமே நான் அந்த ஆல்கஹால் வீடியோவில் நான் வந்துட்டு காமிச்சிருந்தேன். சன்ஸ்க்ரீன் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளம்மில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எபிசாஃப்ட் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே காமிச்சேன். ஸோ இதுதான் நான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ இது காலி ஆயிடுச்சு. ஸோ அதான் இப்போ ப்ளம்மில் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ பார்த்தேன். சரி எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி பிங்க் டைப்பில் இருக்கும்போது நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து சம்டைம்ஸ் நம்ம நிறைய எடுத்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சன்ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம் ஸ்கின்ல. ஏன்னா அது ஒரு லேயர் மாதிரி தானே நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுடலாம். நல்லா இருக்கு, ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்ட் ஆயிடுது. எந்த ஒயிட் காஸ்ட்டுமே எனக்கு வரல. நல்லா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? லைட்னிங் சரியில்லைன்னு நினைக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் போதும். ஸோ அப்படியே நமக்கு எல்லாமே சீல் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடும். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிலியாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இது ஆயிலியாக இல்லை, எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பவுடர் லைட்டாக போட்டுக்கிறேன். அதுவுமே பவுடர் போடாமல் சன்ஸ்க்ரீன் மட்டுமே போட்டு நீங்கள் போனாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு இல்லை இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக பவுடர் போட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆஃபீஸ் லுக். ஸோ பெருசாக மேக்கப் எதுவும் இல்லாமல் வெறும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.